நல்ல வேளை கரெக்டான டைம்ல போலீஸ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப உங்க மீது இருக்கக்கூடிய தவறை மறைக்கிறதுக்காக எவ்ளோ பெரிய ஒரு பொய். இந்த பொய்யோடைய பாதிப்பு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு பொய்ய உத்தரப்பிரதேஷ் இல்ல பீகார் இல்ல மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலத்துல குஜராத்ல போய் இந்த மாதிரி ஒரு பொய்ய இந்த ஆதீனம் சொல்லியிருந்தாருன்னா இந்நேரத்துக்கு ஒரு பெரிய கலவரமே வெடிச்சிருக்காது. நல்ல வேளை இது தமிழ்நாடு. பகுத்தறிவு மண், பண்பட்ட மண். இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சிந்திக்க தெரியும். இல்லன்னா இந்நேரத்துக்கு இத கலவர பூமியா மாத்திருப்பாங்க. தமிழ்நாடு அரசு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் இவர் மேல. இதே சும்மா ரோட்ல போறவன் யாராவது சொல்லியிருந்தா, இல்ல நீங்களோ நானோ சொல்லியிருந்தா, இந்நேரத்துக்கு அரசாங்கம் இல்ல காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காதா நம்ம மேல? ஆதீனத்துக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? 2 கொம்பா முளைச்சிருக்கு. நியாயமா பார்த்தா ஆதீனம் தான் உண்மையை பேசியிருக்கணும். ஒரு மடாதிபதியா இருக்கீங்க, பீடாதிபதியா இருக்கீங்க. உங்கள ஒரு ரோல் மாடலா எத்தனையோ பேர் பார்க்கறாங்க. கடவுளை சென்றடையக்கூடிய ஒரு மார்க்கமா உங்களெல்லாம் நினைக்கிறாங்க. நீங்க இப்படி பச்சையா பொய் பேசுறீங்களே, உங்களுக்கு வெட்கமா இல்லையா? மனசாட்சி இல்ல உங்களுக்குலாம்? அப்புறம் என்ன நீங்கலாம் ஆன்மீகவாதி? எல்லா மார்க்கமுமே அன்பை மட்டுமே தானே போதிக்குது. அன்பே சிவம், அன்பே சிவம் தானே சொல்றீங்க. அதுதானே சைவ சித்தாந்தத்துடைய மூலக்கரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க இப்படி பேசலாமா? இது உங்க மடத்துக்கு மட்டும் அசிங்கம் இல்ல. நீங்க வணங்கக்கூடிய அந்த கடவுளையும் கேவலப்படுத்துறீங்க.